ஓ பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். உங்களை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம். நீங்களும் சந்தோஷமாக இருக்கிறீங்க. பயப்படாதீங்க. சூழ்நிலையை பார்த்து கருவில் நம்மளை பார்த்தவர், அங்கேயே நம்மளை உருவாக்கும் போது இருந்தே அறிந்தவர் எப்படி உங்களையும் என்னையும் பாதி வழியில் விட்டுட்டு போவார். ஓ பிரைஸ் தி லார்ட். ஆமென். Thank you Jesus. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும், தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மானு சொல்லணும், தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மானு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். உம்மை அப்பான்னு சொல்லதான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடதான் ஆசை, அம்மான்னு கூப்பிடவா. உம்மை அப்பான்னு கூப்பிடதான் ஆசை, அப்பான்னு கூப்பிடவா. உம்மை அம்மான்னு கூப்பிடதான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. அம்மே, அந்த நல்ல தேவன் கைவிட மாட்டார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54:8, ஐசாயா சாப்டர் 54 verse 8. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன். The grace that restore, grace that sustain. ஒரு மனுஷனை மீட்டெடுக்கிறதே தேவ கிருபை தான். அப்புறம் அவனை வாழ வைக்கிறதும் தேவ கிருபை தான். இந்த வசனம் சொல்லுது நித்திய கிருபை. ஓ ஷர்ரமா ரீபலா. தேங்க்யூ. நித்திய கிருபைனா இன்னைக்கு நேற்று வந்தது இல்லைங்க. கிருபை ஃப்ரம் த பிகினிங், ஆரம்பத்தில் இருந்திருக்கு. அந்த கிருபையோட இறங்குறாராம். அது என்ன சொல்லுதுன்னா, காட் சேஞ்ச் ஆகவே இல்லை. ஈவன் தோ நம்ம விழுகிறோம், விழுந்த இடத்துல விழுகிறோம், தப்பு செய்யறதே செய்யறோம், கத்தரை விட்டு விலகி ஓடுறோம், ஆனாலும் அவர் நம்மளை நேசிக்கிறார். அதுக்குன்னு நம்ம எப்படி போனால் வாழ்ந்துக்கலாம். அதான் நேசிக்கிறாரு. ஸோ என்னை எப்படியும் காப்பாற்றிடுவார். அப்படி தப்பாக நினச்சிடாதீங்க. காப்பாற்றுறதுக்கு தான் அவர் காப்பாற்றிக்கிட்டே இருக்கிறார். ஆனால் நீ எப்படியும் வாழுன்றதுக்காக அவர் தப்பிக்க வைக்கிறார். எப்படி இருந்துக்கோ, நான் உன்னை காப்பாற்றுறேன் இல்லை, அந்த சத்தியம் கிடையாது, அந்த தாட் கிடையாது. அப்பா, நீ வாழ வேண்டிய ரகம் என்ன போல, யூ ஆர் மை கைண்டு, நீங்கிட்டு வா. நீ அந்த இடத்துக்கு போகாத, அது உன்னை சேதப்படுத்திடும். நீ ராஜா விட்டு பிள்ளை, நீ ராஜாவாயிரு. அதுக்கு தான் தூக்கி தூக்கி வைக்கிறாரு. அறியுத 3 விஷயத்த சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நித்திய கிருபையுடன் இன்னைக்கு உங்களுக்கு இறங்குறாரு. எப்படின்னா, the grace is the beginning of our born again life. எப்போ இந்த கிருபை என்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்குதுன்னா, அதை பார்க்க முடியும்னா, அதை அனுபவிக்க முடியும்னு சொன்னால், நான் மறுபடியும் பிறக்கணும். ஹலோ, நீங்கள் யாராக இருக்கலாம், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், இல்லை இயேசுவை அறிஞ்சிருக்கலாம். ஆனால் born againன்றது என்னன்னா, நமக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த ரிலேஷன். எனக்கு இவர் கர்த்தர், இவர் தான் எனக்கு தலை. அப்பா அம்மா இருக்கிறாங்க, அப்பா அம்மாவுக்கு முன்னாடி இவர் தான். ஏன்னா அப்பா அம்மாக்கே, என்னுடைய பேரண்ட்ஸ்க்கே இவர் தான் மீட்பர், கர்த்தர். இப்போ நான் அவரை என்னோட பர்சனலாக எடுத்துக்கணும். ஹலோ, இருக்கீங்களா? நான் இவர் சொல்கிறபடி செய்வேன், நான் இவருக்காக வாழ்வேன். இன்னைக்கு அநேகர் நண்பர்களுக்காக வாழ்கிறாங்க, உலகத்துக்காக வாழ்கிறாங்க. அவன் எப்படி இருக்கான், நான் அப்பா இவர் எப்படி இருக்காருன்னு பாரு, அப்போ நீ அவரை போல இருப்ப. இந்த விஷயம் உள்ளே வந்துருச்சுன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க, மேன்மையெல்லாம் நம்மக்கிட்ட வரும். நீ மேன்மையை பற்றி ஓட வேண்டியது அவசியம் இல்லை.
நீ இவரை வாஞ்ச பண்ணு, இவரை வாழ்க்கையில கொண்டு வரணும் பாரு. என் இருதயத்துக்கு இவரை கொண்டு வந்து நான் ஃபிட் பண்ணிட்டேன்னு போதும், என் ரகம் அப்பதான் என்னன்னு தெரியும். இப்போ பாருங்க, born again எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அவசியம். we are not saved by our goodness. நம்ம நல்லது செஞ்சனால காக்கப்படலைங்க. efforts, our work, we are saved by the grace alone. கிருபையில மாத்திரம் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, மறந்துடாதீங்க. அப்போ அந்த கிருபையடு உன் படிப்பு விஷயமா இருக்கட்டும், திருமண விஷயமா இருக்கட்டும், எதிர்காலமாக இருக்கட்டும், உன்னோட முன்னேற்றமாக இருக்கட்டும், உன்னுடைய பண சம்பாத்தியமாக இருக்கட்டும், நான் சாதிக்கணும், தப்பு இல்லை, கிருபையடு. நிறைய பேர் என்னன்னா ரொம்ப ஆசைப்படாத, இப்படிதான் இருக்கணும், அதான் ஆசையை வச்சவரே அவருங்க. ஆனா எப்படி எடுக்கணும்ன்றதுதான் மேட்ரு. அவருடைய கிருபையில் எடுக்கணும், அவருடைய வார்த்தைக்குள்ள அந்த ஆசீர்வாதம் இருக்கணும். அதுதான் எனக்கு மேன்மை. வேதம் சொல்லுது, கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுப்பாராம், அதோடு கூட வேதனை கூட்டார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு அந்த ஆசீர்வாதம் உனக்கு வேதனை கொடுக்குதுன்னா கிளியரா கண்டுபிடிச்சிருங்க, அது கர்த்தர் கையில இருந்து வரல. நம்பர் 2, grace is a greater than our weakness. எனக்கு முடியல, நடக்கல, என் தலையெழுத்துங்க, என் திருமண வாழ்க்கை முறிஞ்சு போச்சு, எனக்கும் என் பிள்ளைக்கும் சரியான டேர்ம்ஸ் இல்லை, எனக்கும் என் பையனுக்கும் சரியான இது இல்லை, எனக்கும் என் கணவனுக்கும் சரியான டேர்ம்ஸ் இல்லை, என் பிஸ்னஸில் தொய்வு, பிரச்சனை, குடும்பத்தார் யாரும் என்னை ஏற்றுக்கிறது இல்லை. இன்னொன்று என்னன்னா, எனக்கு இந்த விஷயம் செய்யறதுக்கு முடியலையே, அப்படிப்பட்ட அறிவு இல்லையே, ஆற்றல் இல்லையே, இப்படி இருந்தா நான் இப்படி இருந்திருப்பேனே, இதை மட்டும் படிச்சிருந்தா இப்படி. ஹலோ, யோசேப்பு, யாக்கோபு, ஆபிரகாம், அப்படி சொல்லிட்டே போலாம், ஈசாக்கு, எஸ்தர் ராஜாத்தி, இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க திறமையில அவங்கெல்லாம் வீக்கஸ்ட் பர்சன், அவங்களாம் வீக்கஸ்ட் பர்சன். ஆனால் கிருபையினால அந்த வீக்னஸை தோக்கடிச்சுட்டு கிருபையில வின் பண்ணாங்க. இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு அப்படி நமக்கு செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். God bless you. Bye bye.